எதிலுமே பொய் பேசி மக்களை மடை திருப்பி எப்படி அதில் பலன் அடைகிறதுங்கிறதுல திமுக கெட்டிக்காரங்க. இது கடந்த காலங்களில் பொய் பொய் பொய். உங்கள் வீடு திரும்ப அரசு, இங்கே யாருடைய ஃபோட்டோ இருக்குது? கலைஞருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இங்கே தமிழக அரசினுடைய அந்த சிம்பிள் இருக்குது. ஆனால் உங்கள் வீடு தேடி வரும் அரசு, இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? இவர் முதலமைச்சர் இப்போ கிடையாது. ஒருத்தர் மட்டும் ஃபோட்டோ ஏன் போடுறாங்க? இது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புரைக்கு எதிரானது. இது இவருடைய அப்பானால போடுறாரு. ஏன் இந்த இடத்துல கர்மவீர காமராஜ் அவருடைய உங்களுடன் முதல்வர் போடணுமா, ஸ்டாலின் போடணுமா? இவரோட சொந்த பணத்திலே பண்ணுறாரு. என்ன போடுறாரு? உங்களுடன் ஸ்டாலின். உயர்நீதிமன்ற ஆணையை செயலாக்குவதற்கு உங்களுக்கு டைம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கே உங்களுக்கு டைம் இல்லாத போது இந்த ப்ரீஃபிங் பண்ண போகிறாங்களா? பதில் சொல்லுவாங்களா அவங்க? அப்போ இந்த பெண்மணிக்கு அப்போ எப்போ கிடப்பாங்க? இது மறைமுக கையூட்டி கொடுத்து மக்களை தயாரிக்கும் ஒரு நிகழ்ச்சியை தவிர உண்மையான நிகழ்ச்சி. இவர் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் இருந்தானாக்கா அந்த அஜித்குமார் இறந்திருப்பாரா? இல்லை இன்னைக்கு நவீன் ஒருத்தர் இறந்திருக்காரு, திருமால், அவர் இறந்திருப்பாரா? உங்களோட இருக்கிற போலீஸே போட்டு பொதுமக்களை அடித்து கொலை பண்ணுறாங்க. அப்படி இருக்கு நீங்கள் உங்களோட ஸ்டாலின் எப்படி சொல்லுவீங்க? மேடம், இப்போது தமிழக அரசு கையில் எடுத்திருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு முகாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் மூலயமா மக்களோட பிரச்சனை தீர்வு காண முடியும் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. 4 வருஷமாக முடியாததை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. உங்களோட பார்வை என்ன மேடம்? இந்த யூடியூப் சேனல் பார்க்குற நேயர்களுக்கு முதல்ல என்னுடைய வழக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எதிலுமே பொய் பேசி மக்களை மடை திருப்பி எப்படி அதில் பலன் அடைகிறதுங்கிறதுல திமுக கெட்டிக்காரங்க. இது கடந்த காலங்களில் பொய் பொய் பொய். இப்போ மக்கள் அதாவது புதுசாக சொல்கிறாங்க, உங்கள் வீடு தேடி வரும் அரசு. நல்லா பாருங்கள், உங்கள் வீடு திரும்ப அரசு. இங்கே யாருடைய ஃபோட்டோ இருக்குது? கலைஞருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இங்கே தமிழக அரசினுடைய அந்த சிம்பிள் இருக்குது. ஆனால் உங்கள் வீடு தேடி வரும் அரசு, இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? இவர் முதலமைச்சர் இப்போ கிடையாது. ஆனால் சட்டத்தில் ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்புரையின்படியே ஒரு எந்த மாநில அரசாகவும் மத்திய அரசாகட்டும் தன்னுடைய திட்டங்களை பற்றி ஒரு புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னாக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர பலகை கொடுக்கறச்ச ஒன்று மத்திய அரசாக இருந்தால் மாண்புமிகு குடியரசுத் தலைவர், மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு அந்த துறை அமைச்சர்கள் அவர்களுடைய புகைப்படங்களை போடணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி மாநில அரசாக இருந்தால் மத்திய அரசு திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கறதுனால அதில் அந்த விளம்பரத்தில் மத்திய அரசினுடைய அப்போ தற்காலிக பிரதமர் யாரோ அவருடைய புகைப்படம், அந்த மாநில அரசு தலைவருடைய, மாநில அரசு முதலமைச்சருடைய புகைப்படம், அவ்வளோதான் இருக்கணும். முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் மட்டும் ஃபோட்டோ ஏன் போடுறாங்க? இது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புரைக்கு எதிரானது. இது இவருடைய அப்பானால போடுறாரு. ஏன் இந்த இடத்துல கர்மவீர காமராஜ் அவருடைய பிறந்தநாள் 123வது பிறந்தநாள் என்று அவருடைய ஃபோட்டோவை போடலாமே? கர்மவீர காமராஜ், அடுத்தது பக்தவச்சலம், அதுக்கப்புறமா திரு எம்ஜி, அவங்க அப்பாவே வர்றாரு அண்ணாதுரைக்கு அப்புறம் கலைஞர், அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன் மேடம், ஜெயலலிதா மேடம், அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் இவர். அப்போ இவ்வளவு இருக்கிறது இவர் மட்டும் ஃபோட்டோ வருதுன்னா இவருடைய சொந்த காசா? அந்த சொந்த காசு வரைச்சி இந்த இதுக்கு வரும் அரசுன்னு இதுக்கு போடுறாங்க. அப்போ கலைஞராக வராரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது எங்களுடைய வரி பணம். ஒவ்வொரு குடிமகனும் யார் யார் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வருமான வரி கட்டுறாங்களோ அவங்களுடைய திட்டத்தை தான் அது வழியாக தான் செயலாக்கப்படுகிறது. மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும். அப்படி இருந்துச்சு கலைஞருடைய புகைப்படம் வந்தது. நிச்சயமாக அது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படும். எதுக்கு எடுத்தாலும் வழக்கு தொடருவேன் என்று சொல்கிற திமுக அரசு எதுக்கு கவர்னருக்கு டைம் கொடுக்கணும், குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அவருடைய மூத்த வழக்கறிஞர்கள் குழு இருக்க வில்சன், அதுக்கப்புறம் இவர் இருக்கார் இளங்கோ, அப்புறம் நம்ம பாரதி அவர்கள், எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இதே இதுக்கு சரியான சட்ட முதியை முதலமைச்சருக்கு சொல்ல மாட்டீங்களா? இது நியாயமா? அப்பா மகன் பிள்ளை, இது நாங்கள் அடிமை கிடையாது யாருமே. நாங்கள் எங்களுடைய வரி பணத்தை செலுத்துகிறோம். சட்ட ரீதியாக இது தவறான முறை. ஏன்னா இங்கே அரசுங்கிற பேர் வந்ததுக்கப்புறம் அவருடைய புகைப்படம் இங்கே வந்திருக்கக்கூடாது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதை விட்டுடுவோம். அடுத்தது நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களுடன் ஸ்டாலின். உங்களுடன் முதல்வர் போடணுமா, ஸ்டாலின் போடணுமா? இவரோட சொந்த பணத்திலே பண்ணுறாரு. என்ன போடுறாரு? உங்களுடன் ஸ்டாலின். இங்கே மேலே 10,000 முகாம்கள், 13 நகர்ப்புறம், ஊரகப்புறம், 15, 15, 43, 46. நல்லா பாருங்கள், 10,000 முகாம்கள். மொத்தம் தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது.
ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் வாக்களிப்பவர்களே அந்த ஜனத்தொகை மட்டுமே நீங்கள் பார்த்தோன்னா 2 லட்சம் 2.5 லட்சத்துக்கு ஒரு ஸ்லாப் லிமிட் வருது. இது டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட அப்படி தான் வரும் வச்சுங்க, தோராயமாக சொல்கிறோம். அப்போ 2 இவ்வளவு லட்சங்களுக்கு இருக்கிற இவ்வளவு 5.6 கோடி மக்கள் இருக்காங்க. 6 கோடி மக்களும் பயனாளிகள், வாக்காளர்கள் மட்டும் பயனாளிகள் இல்லை, 6 கோடி மக்களும் பயனாளிகள். 6 கோடி மக்களுக்கு 10,000 முகாம்கள்னால் இந்த விகிதாச்சாரம் எப்படி பொருந்தும், எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஏன்னா உங்கள் ஆடில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, திருமதி அமுதா ஐஏஎஸ், அதாவது வருவாய்த்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க, செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்க, அதாவது யார் யார் வந்து 4 சக்கர வாகனம் வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கப்படும் மகளிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படி 4 சக்கரம் வந்து இப்போ நான் கூட 4 சக்கரம் வச்சுருக்கேன், வாகனம் வச்சுருக்கேன். அப்போ அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருந்தால் கூட இருக்கும் தானே அர்த்தம். அப்போ வருவாய்த்துறை செயலாளர் சொல்வதை பொறுத்து பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு உண்டுனாக்க அந்த 10,000 முகாம்களில் எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க? முகாம்கள் போட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இதனுடைய காரணம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். நகர்ப்புறமாகட்டும் ஊரகப்புறமாகட்டும், இப்போ நகர்ப்புறத்தினா கார்பரேஷன், நம்ம சென்னையை எடுத்துப்போம் நகர்ப்புறம். இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 26 தோராயமாக 26 நகராட்சிகள் இருக்குது. 19 முனிசிபாலிட்டி கூட நகராட்சியை மாற்றிட்டாங்க. அப்படி மாநகராட்சியாக மாற்றுறச்ச அந்தந்த மாநகராட்சிக்கு ஜூனல் வைஸாக இருக்குது, மண்டலங்களாக இருக்குது. அந்த மண்டலங்களில் ஒவ்வொரு பிரிவுக்கும் குடிநீருக்கு ஒரு ஏஇ இருக்கார், குப்பையிலேருந்து ஸ்வச் பாரத்துக்கு ஏஇ கார்பேஜ் ஒருத்தர் இருக்கார், ஜூனல் ஆஃபீஸர் இருக்கார், மண்டல அதிகாரி இருக்கார். இத்தனை பேரும் அந்தந்த துறையை செய்கிறாங்க. அங்கே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து இப்போ இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டங்களும் கார்டுகளும் வழங்கப்படும், அட்டைகள் வழங்கப்படும், இதில் வருது. அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, ஒரு ப்ரைவேட் ஏஜென்சிக்கு ஃப்ரான்ச்சை கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரான்ச்சை வந்து மண்டல அதிகாரிகிட்ட போய் இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மண்டல அதிகாரி அந்தந்த இது வார்டுகளுக்கு போய் அந்தந்த பூத்துகளை பண்ண சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இவங்க வேனை எடுத்துக்கிட்டே பாருங்கள், இந்த மொபைல் வேன் போகுது. இந்த மொபைல் வேன் பண்ணக்கூடிய வேலை என்னன்னாக்கா இ சேவை மையம். இ சேவை மையத்தில் வரதான் பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், குடிநீர் கட்டுவதற்கான பில்லு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த டேக்ஸ் கட்டுறது, மற்றபடி வந்து உங்கள் குறைகளை இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. அந்த ஆப்பில் பல வீட்லேயும் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்க கிராமப்புறங்களில் மக்களே கூகுளில் வச்சு பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் இது எதுக்கு, இத்தனை வாகனங்கள் வாங்க வேண்டிய வருமானம் என்ன, அந்த செலவு, அதை ஊற்றுவதற்கான எரிபொருள் செலவு, அந்த எரிபொருள் செலவை தாண்டி அந்த ஓட்டுநர்கள், அதை செயலாக்கப்படுகிற கணினியை செயல்படுத்துகிற அதிகாரிகள், ஊழியர்கள், இவர்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்கறது. கான்ட்ராக்டில் கொடுத்து அந்த கான்ட்ராக்டில் சப்கான்ட்ராக்டில் எடுக்கிறதுக்கான ஏழை நடக்கக்கூடிய டெண்டர், அதில் ஒரு கட்டிங் பார்க்கறது. இதுதான் இதில் பெரும் ஊழல் நடக்குங்கிறது உறுதி. இதுக்கு இந்த ஊழலை புரியுதோட இதனுடைய விஷயம் என்னன்னாக்கா இ சேவை மையம் மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி மாநகராட்சியில் இந்த மாதிரி நடைபெறுகிறது. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிராமங்கள், ஊரகங்கள், அது முனிசிபாலிட்டி அப்படி வரச்சேனாக்கா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் ஆஃபீஸில் டைரக்டர், செயலாக்க இயக்குனர் ஒருத்தர் இருக்கார், ஒரு போஸ்ட் இருக்குது. அவர்கிட்ட போய் நீங்கள் அத்தன்டிகேஷன் வாங்கினாலே அந்தந்த பஞ்சாயத்து போர்டு இதில் வந்து ஆஃபீஸில் ஒரு செயலாக்க அதிகாரி போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட கிராமத்தில் வராங்க, இறப்பு சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்லாம் இப்போ போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆப்பில் போட்டு இங்கே பிறப்பு சர்டிஃபிகேட்டு எந்த மாநகராட்சியில் அந்த குழந்தை பிறக்கிறதோ, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறதோ, அது 2 நாளைக்குள்ளே கொடுத்தாங்கங்கிற ஒரு விதிமுறையே இருக்குது. அவங்களே உடனே டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது எதுக்கு இதெல்லாம் ஒரு செயலாக்கத்தை சொல்லி கொண்டு போகிறாங்க. அப்புறம் எரிபொருள் எதை சேர்ந்தது? எரிபொருள் என்பதெல்லாம் மத்திய அரசினுடைய கனெக்டட் மேட்டர். அதாவது வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு, இதுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கெல்லாம் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கே. நீங்கள் உங்கள் வீட்டில் கரண்ட் போச்சுன்னா அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் கூப்பிட்றீங்க, அதை அட்டன் பண்ணுறாங்க. அதையும் தவிர நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்வச் பாரத், குப்பை இல்லையா, மத்திய அரசினுடைய ஸ்வச் பாரத்துங்கிற ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தட்டினீங்கனாக்க யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கான்ட்ராக்டர் வேலை செய்யலைனாக்கா உடனே மத்திய அரசுக்கு அந்த லிங்கில் வந்து இன்ஃபர்மேஷன் போகிறது. அங்கேருந்து இதுக்கான செயலாக்கப்படுறதுக்கான அதிகாரிகளை போட்டிருக்காங்க. அவங்களை கூட்டு சொல்கிறாங்க, இந்த இடத்துல இந்த குப்பைகள் அள்ளப்படவில்லை என்றால் உடனே அவரது வேலை பறிக்கப்படும், சஸ்பென்ஷன் நடக்கணும். அப்போ அது மாதிரி ஆப் இருக்குது. அது எதுக்கு இதில் வந்து குப்பைகள் அள்ளுவதா, அதை பற்றி அதுக்கான ஊரக எரிசக்தி துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான சொல்கிறோம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைங்கிறாங்க. ஊரக வளர்ச்சிங்கிறது என்னங்க, லோக்கல் பஞ்சாயத்து. லோக்கல் பஞ்சாயத்தில் குடிநீர், அப்புறம் வந்து பிளானிங் பர்மிஷன் பஞ்சாயத்தில், அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் போட்டிங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இது MLTP ஆகட்டும், அதாவது மகாபலிபுரம் டவுன் பிளானிங்கு, அப்புறம் DTCP, கண்ட்ரி அண்ட் டவுன் பிளானிங்கு, அப்படிலாம் இருக்குது ஊரக வளர்ச்சித்துறை இதுக்கெல்லாம். ஸோ அதுக்கு பர்மிஷன் வாங்குவதற்கெல்லாம் நீங்கள் அதிலே அப்ளை பண்ண போகிறீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை செயலாக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது என்ன, மத்திய அரசினுடைய திட்டம். அதாவது என்ன, ஆவாஸ் யோஜனா.
அதாவது கலைஞருடைய கனவு இல்லைங்கிறாங்க. கலைஞருடைய கனவு பிரதமர் இல்லைன்னா அது 70% மத்திய அரசு கொடுக்குது, 30% தான் மாநில அரசுகள் கொடுக்கறது. அப்படி இருக்கிறச்ச அவருடைய பாரத பிரதமருடைய ஃபோட்டோ இங்கே வரணுமா இல்லையா? எந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புரைப்படி மாநில அரசுகள் தன்னுடைய விளம்பரத்தை கொடுப்பேயானால் மாநில அரசினுடைய முதலமைச்சருக்கு முன்னாடி மத்திய அரசு அந்த அப்போ இருக்கிற பிரதமருடைய புகைப்படம் வர வேண்டும். அதே இங்கே மிஸ்ஸிங்க. ஏன்னா இவங்க சொல்கிற திட்டம் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, நகராட்சி நிர்வாகத்தில் குடிநீருங்கிறாங்க. குடிநீர் ஜல்ஜீவன் மத்திய அரசினுடைய திட்டம். அடுத்தது எரிசக்தி துறை. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட்லாம் வந்து எல்இடி லேம்ப்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க திட்டங்கள் இருக்குது. இவ்வளோ 6 கோடிக்கு மேலேனா அதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்குது, எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்காங்க, டேட்டா பேஸு. அது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. இது முக்கியமாக கவனிங்க. இது எனக்கு ஸ்காலர்ஷிப். அதாவது 1லேருந்து 5வது படிக்கிறவங்களுக்கும் 100 ரூபா மாதம், 6லேருந்து 12 படிக்கிறவங்களுக்கு 200 ரூபா மாதம். இது டே ஸ்காலர், தினம் போகிற குழந்தைகளுக்கு. அதையும் தாண்டி ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிறவங்களுக்கு மாதம் 600 ரூபா கொடுக்கும். இதுக்கான வங்கி கணக்கை அந்தந்த துறையை சேர்ந்த ஸ்கூல் டிஓ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த கல்வித்துறை இயக்குனர், அவங்க வந்து அந்த ஹெட் மாஸ்டரை கூப்பிட்டு இந்த பேங்க்கில் அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் பேரண்ட்ஸை அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை விடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த ஹெட் மாஸ்டரை விட்டு தொடக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடக்கினதில் பாதி இடத்துல தொடக்கவே இல்லை. இந்த கணக்கை தொடக்காமல் அந்த பணத்தை போய் சேர்க்காம அந்த பணத்தை விளம்பரத்துக்கு இவங்க டைவெர்ட் பண்ணிட்டாங்க. இது மத்திய அரசினுடைய திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைங்கிறது அங்கே செயலாக்கப்படக்கூடிய பல திட்டங்கள் அனைத்தும் மத்திய அரசு திட்டங்கள். அப்போ பிரதமருடைய புகைப்படம் இதில் மிஸ்ஸிங் பார்த்துங்க. அடுத்தது வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை. இதுதான் நான் இப்போ சொன்னது, வீடு கட்டும் திட்டம். இது மேம்பாட்டுத்துறை, அதுக்கு வருவாய்த்துறை. இப்போ அவங்க மேடம் வந்து ஒரு 4 பேர் வந்து இதெல்லாம் பற்றி விளம்பரமாக பேசுகிறதுக்கு டெய்லி ப்ரீஃபிங்காக எனது பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்கள்ட்ட எந்தெந்த அளவுக்கு இந்த திட்டங்களை பேசுகிறதுக்கு ஒரு நேரம் சொன்னாங்க. அவங்களுடைய துறையிலே அவங்க வேலை பண்ணலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் இன்னைய கணக்கில் 15,000 ரிட்டு மனுக்கள். இந்த தமிழக அரசு சரியாக வேலை செய்யணும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இன்றைக்கி உயர்நீதிமன்ற கதவை தட்டுறாங்க. அதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தலை, இது ப்ரீஃபிங் பண்ணுறாங்களாமா. இப்போ ஒரு பெண்மணியானவள் தனக்கு கொடுக்கப்பட்ட பட்டால வந்து மாற்றுறதுக்கான சர்வே நம்பர் தப்பாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க 3 வருஷமாக மனு கொடுத்து செயலாக்காமல் உயர்நீதிமன்றத்தை ஒரு ஆணையை பெறப்பட்டு அந்த ஆணையை கொண்டு போய் இந்த அமுதா ஐஏஎஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. கிடைக்கப்பட்டது டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் மனுவோட கொடுத்து உயர்நீதிமன்றம் பட்டா கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. இன்னைய வரைக்கும் இந்த அமுதா ஐஏஎஸ் கிட்ட கொடுத்த மனுக்கான பதில் கிடைக்கவில்லை, மாற்றப்படவில்லை. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ண போகிறாரு, இப்போ அவங்க பேரில் அவதூறு வழக்கு தொடர்பாரு. எனக்கு இப்போ தான் 4 நாட்களுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடி 4 அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இன்னும் 3 அதிகாரிகள் அனைவரும் அவதூறு வழக்கில் போய் நின்றார்கள். ஏன்னாக்க உயர்நீதிமன்ற ஆணையை செயலாக்குவதற்கு உங்களுக்கு டைம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கே உங்களுக்கு டைம் இல்லாத போது இந்த ப்ரீஃபிங்கு பண்ண போகிறாங்களா, பதில் சொல்லுவாங்களா அவங்க? அப்போ இந்த பெண்மணிக்கு அப்போ எப்போ கிடப்பாங்க? ஆர்டருக்கு இங்கே செயலாக்கலை, போய் உயர்நீதிமன்ற கதவு தட்டுறாங்க, அதுக்கு ஆணை பெறுவாங்க, அந்த ஆணையை செயலாக்கலை 6 மாதம் ஆச்சு. அதை விட்டு இது செயலாக்கப்படுறதுக்கு விரிவாக்கம் ஏன்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மாநில அரசுகள்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுகளில் இருந்தாலும் மாநில அரசுகளும் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தருக்காங்க. அரசு தொடர்பு தொடர்பாளர்கள் இருக்காங்க, செய்தி தொடர்பாளர்கள். அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க? அவங்களுடைய கடமை தானே இது பத்திரிகையை பார்த்து தமிழக அரசு இவ்வளோ செஞ்சுருக்கு, இந்த துறையில் அதை செஞ்சுருக்கு, இந்த செயலாக்காருக்கு சொல்லணும். இந்த 4 அதிகாரிகள் நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? டாக்டர் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் சிங் பேடி அவர்கள், திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள், இன்னொருத்தர் போட்டிருக்காங்க 4 பேர். அந்த ஐஏஎஸ் 4 செயலாளர்கள் எதுக்கு இப்போ கொண்டு வராங்க? அவசியம் என்ன? அப்போ செக்ரட்டரியில் இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, இதை ப்ரீஃபிங் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பதில் சொல்லுவாங்க தமிழக அரசு. வீட்டு வசதி, அதுக்கு பொறுப்பாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தான் பொறுப்பாளர். அது அவங்க கீழே தான் வருது, வருவாய்த்துறை, மேம்பாட்டுத்துறை. அதை பாருங்கள். அடுத்து தகவல் தொழில்நுட்ப பயிர் டிஜிட்டல். இப்போ இது முக்கியமான விஷயம் டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் இதில் வந்து தான் இ சேவை மையம் வருது. இந்த இ சேவை மையத்தை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்தந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ இங்கே ஒரு இ சேவை மையம் இருக்குது, இதுலேருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு மையம்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கு அப்ளை பண்ணி நகர்ப்புற சேவையில் நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது மத்திய அரசினுடைய சிஎஸ்சின்னு இருக்குது, அவங்களுடைய இது டெஸ்ட் பண்ணி மத்திய அரசு டிஜிட்டல் இதிலே ஆரம்பிக்கலாம். அந்த சிஎஸ்சி அதில் மத்திய அரசு திட்டங்களோடையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளை பண்ணி பெற முடியும். இந்த இ சேவை மையத்தில் தமிழக அரசு, இந்த தமிழக அரசுலேயே சில பேர் சிஎஸ்சி போடுறாங்க. அப்படி இருக்கிறது இது அவசியம் என்ன? அப்போ கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற டைரக்டர், ஊரக பஞ்சாயத்தில் இருக்கிற டைரக்டர், அந்த வளர்ச்சித்துறைக்கான அதிகாரிகள், அதையும் தாண்டி ஒவ்வொரு வில்லேஜ் ஆஃபீஸர், பிஓ, ஆர்ஐ, அதுக்கப்புறம் தாசில்தார், இவங்கெல்லாம் என்ன வேலை பண்ணுறாங்க?
எதுக்கு நீங்கள் இப்போ முகாம் நடத்துகிறீங்க? அப்போ ஜமாபந்தி எதுக்கு நடத்துகிறீங்க? மக்களுடைய பட்டாக்குறைகள் எல்லாம் கேட்கதான். அதெல்லாம் எங்கே போச்சு? அப்போ இத்தனை நாளும் ஒரு இயந்திரமும் இயங்கலையா? எதுக்கு நீங்கள் வீடை தேடி போகிறீங்க? நீங்கள் டே டு டேயில் வந்து 10லேருந்து 5 வரைக்கும் உங்கள் சீட்டில் உட்காந்து வேலை பார்த்துருந்தீங்கனாக்கா இதனுடைய அவசியம் என்ன? ஏன்னாக்கா அவசியம் என்னன்னாக்கா இதில் ஒரு ஊழல் நடக்கும். இந்த வேன் வாங்குறது நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்டதுலாம் இதில் ஒரு ஊழல் நடக்கும். இது பிற்காலத்தை தெரியவரும். அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், வருவாய்த்துறை பேரிடர் ஆண்மை. அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய அமைச்சர் தான் திரு கே ராமச்சந்திரன் அவர்கள். அவர் கீழே இயங்குகிற துறை. அப்போ இந்த நாள் வரைக்கும் அதுபட்ட ஆவணங்களை மாற்றுறது, இப்போ நான் சொன்னேன் பட்டா டிஜிட்டல் மாற்றுறதெல்லாம், இதிலெல்லாம் இத்தனை நாள் வேலை பண்ணலையா? அந்த டிஆர்ஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், அவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அப்புறம் பாருங்கள், கூட்டுறவு முக்கியமான துறை. இந்த கூட்டுறவுத்துறையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல் மட்டும் இல்லை, உலகளாவில் இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி ஒரு உலகளாவிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அது இந்தியா இன்றைக்கி 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. அதுக்கு காரணம் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன். இது மத்திய அரசினுடைய திட்டம். இதனுடைய அமைச்சர் வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் தான், இதுக்கும் கூட்டுறவுத்துறைக்கு அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறையில் விவசாயம் இதெல்லாம் காய்கறிகள்லாம் தாண்டி உரங்களெல்லாம் தாண்டி இப்போ சில எலக்ட்ரானிக் விஷயங்கள்லாம் கூட கூட்டுறவுத்துறையில் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் படிப்படியாக வந்திருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? இந்த கூட்டுறவுத்துறைங்கிறது மத்திய அரசினுடைய திட்டம். அதில் சுய மகளிர் குழு, இந்த சுய மகளிர் குழுக்கான பணத்தை கொடுப்பது எது? மத்திய அரசு. இன்றைக்கி சுயமகளிர் குழு திட்டத்தில் தமிழக அரசு முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது என்ன ஸ்டாலின் கையிலேருந்து கொடுத்தாரா, இல்லை கலைஞர் கையிலேருந்து கொடுத்தாரா? கொடுப்பது நம்மளுடைய வரி பணத்தை கொண்டு மத்திய அரசு டைவர்ட் பண்ணுது தமிழக அரசுக்கு. அதுதான் அப்போ இருக்க. ஏன் இங்கே வந்து மாநில இந்த ஆடில் ஏன் பிரதமருடைய ஃபோட்டோ வரல? அடுத்தது பாருங்கள், பிற்படுத்தோர் அகேன் பேக்வர்ட் கிளாஸ், இதுவும் மத்திய அரசினுடைய திட்டம். இதுக்கு நான் இப்போ SC STக்கு சொன்ன மாதிரி 100 ரூபாய் 200 பிற்படுத்துறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வருது. அதை அந்த கல்வித்துறையோடு இணைஞ்சு இவங்க செயலாக்கணும். அந்த ஃபண்டெல்லாம் இவங்க தொடவில்லை. நீங்கள் ஒன்றுமே வேணாம், நான் இப்போ மக்களுக்கு ஒரு புரிதல் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்னையில் சாஸ்திரி பவன் இருக்குது. சாஸ்திரி பவனுங்கிற இடம் துங்கபகத்தில், அங்கே போயிட்டு மேலே வந்து இதை கண்காணிக்கிற மத்திய அரசையும் மாநிலத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அதிகாரி இருக்கார். அவர்கிட்ட ஒரு மனு கொடுங்க. கொடுத்தானாக்க இதில் என்னென்ன செயலாக இருக்குது, எந்த பணத்தை இவங்க வாங்க மறுக்கிறாங்கிறது கம்ப்யூட்டரில் வருது. அதை பார்த்தாங்களே, தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாமல் இதை கொண்டு போய் சேர்க்காமல் எப்படி அந்த ஃபண்டுகள் அப்படியே தங்கி இருக்குங்கிறதுக்கான அப்பட்டமாக தெரிகிறது. அது 4வது பிளாக்லேயே என்ன இருக்குது, இங்கே போய் பாருங்கள். அங்கே போர்டை பார்த்தாலே தெரியும். பொதுமக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சாதான் இவங்க பண்ணுற உள்ளே இருக்கிற கோல்மால்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் ஒரு பொது அறிவுகளை நாங்கள் சொல்கிறோம், அதை பாருங்கள். இதுவும் வந்து அதனுடைய திட்டம் தான். அப்புறம் சிறு குறு MSME, நடுத்தர தொழில் நிறுவனங்கள். இது யார்? இது தொழில்துறை எது கீழே இயங்குது? மத்திய அரசு கொடுக்குற MSME, மைக்ரோ சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸில். அப்போ நீங்கள் எப்படி லேபிள் ஒட்டுவீங்க? இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வகர்மா என்ன சொன்னாங்க, தொழில் முனைவர் திட்டம் மாற்றினாங்க. அப்போ அதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு கிடையாதுங்க. இப்போ அது எதுக்கு நீங்கள் வீடு தேடி போகணும்? நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் வீட்டிலேயே ஆப் போடுங்க. அவங்கள்ட்ட தான் ஆடு கொடுத்து வெப்சைட் கொடுத்து, இன்றைக்கி இதுக்கே கொடுத்துருக்காங்களே வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் போட்டு தட்டுங்க, தமிழில் வருது. தமிழில் படித்தவங்க பசங்க, நீங்கள் 10வது படிக்கிற பசங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, 8வது படிக்கிற பண்ணுறாங்க. இது எதுக்கு வீடு தேடி திட்டம்? அப்படின்னா இதனுடைய உள்நோக்கம் என்னன்னாக்கா, அங்கே போயிட்டு இப்போ எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே மக்களை சந்திப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவங்க கொடுக்கக்கூடிய கையூட்டை அட்வான்ஸாக கொடுக்கறதுக்கு இது ஒரு முகாந்திரமாக பயன்படுத்துகிறாங்கன்னு எதிர்கட்சிகள் நேற்று கூட இந்த ஆங்கில ஊடகங்களில் இந்த டிபேட் நடக்குது. அதை சரமாரியாக தள்ளுறாங்க. இது வந்து அவங்கள இப்போ சரிப்படுத்துவதற்கு ஃபிக்ஸ் பண்ணுவதற்கான திட்டங்களை தவிர உண்மையான திட்டங்களே கிடையாது. ஆல்ரெடி இருக்குது. அது தவிர தமிழக அரசு ஆல்ரெடி 929,959, அதாவது நியர்லி 9 லட்சம் கோடிக்கு கடலில் இருக்குது. கடலில் இருக்கும்போது இது எப்படி செயலாக போகுது? அப்போ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எதுக்கு டேட்டா வாங்க போகிறாங்க? எதுக்கு நீங்கள் ஃபார்மில் அவங்கள்ட்ட போய் உங்கள் பூத் நம்பர்னா, உங்கள் ஓட்டர்ஸ் ஐடி நம்பரை, அது எதுக்கு தேவை? அது ஆப்லேயே நாங்கள் போடுறோம்ல. ஈவன் நீங்கள் வந்து ஓட்டர்ஸ் ஐடியை மாற்றுறது கூட எலெக்ஷன் ஆப்பில் போட மாறுறது. அவளை போய் ஏன் பார்க்கணும்? அப்போ மக்களை போய் அந்த வார்டு கவுன்சிலர்கள், அதாவது இந்த திமுகவோட கவுன்சிலர்கள் இன்னைய வரைக்கும் மக்களை போய் பார்க்கல. பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களும் போய் பார்க்கல. அப்போ பார்க்காம இப்போ போய் பார்த்தோன்னா இதனுடைய அவசியம் என்ன? இது மறைமுக கையூட்டை கொடுத்து மக்களை தயாரிக்கும் ஒரு நிகழ்ச்சியை தவிர
உண்மையான கட்சி. ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாரு, மக்களுடன் எங்களுடன்ங்கிறாரு. இவர் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் இருந்தானாக்கா அந்த அஜித்குமார் இறந்திருப்பாரா? இல்லை இன்னைக்கு நவீன் ஒருத்தர் இறந்திருக்காரு, திருமால் அவர் இறந்திருப்பாரா? உங்களோட இருக்கிற போலீஸே போட்டு பொதுமக்களை அடித்து கொலை பண்ணுறாங்க. அப்படி இருக்கு நீங்கள் உங்களோட ஸ்டாலின் எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு என்ன நிவாரணம் பண்ணி நீங்கள் நேர போகல? உங்களோட ஸ்டாலின் சொல்கிறீங்க. அஜித்குமார் வீட்டுக்கு நேர போனாரா? அவர் வருத்தம் தெரிவித்தார்ல மேடம். வருத்தம் தெரிவிக்கிறது ஃபோனில். ஏன் உங்களோட ஸ்டாலின் ஏன் நேரம் போகல? வீடு தேடி ஏன் போகல? இது எப்படின்னாக்க தமிழக பாஜக ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு ஆரம்பித்தாங்க. இது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு ஆரம்பித்தாங்க. அந்த மத்திய அரசு நலத்திட்ட பிரிவானது ஒவ்வொரு பூத்துலேயும் முகாம் போட்டாங்க. முகாம் போட்டு அதுக்கான பயனாளிகளை உருவாக்கினாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், ராமேஸ்வரத்தை எடுத்துப்போம். ஒரு இது துறைமுகத்தில் இருக்கிற ஒரு ராமேஸ்வரத்தை எடுப்போம். அங்கு 30 மக்களுக்கு 30 மீனவர்களுக்கு 1 கோடி சாகரமாலா திட்டம் பேர். அது மத்திய அரசு திட்டம். இதுலேயே வந்து மீனவர் துறை வருது பாருங்கள். அதில் வந்து 30 கோடி, 1 கோடிக்கு வந்து பெண் பேரில் எடுத்தீங்கன்னாக்கா 40 லட்சம் மானியம், மீதி 60 லட்சம் நம்ம கை கட்ட வேண்டியதான். அப்படிங்கிற திட்டத்தை இவங்க லேபிள் கிட்ட பார்க்குறாங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் இல்லந்தோறும் உள்ளம் வெல்வோம் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுதான் இப்போ இவங்க காப்பி அடிக்கிறாங்க. அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்திய அரசு திட்டங்களை தமிழக பாஜக கொண்டு போய் சேர்த்துருச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ லேபிள் ஒட்டி இதில் ஒரு லஞ்ச லாவண்யத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த புதிய திட்டம் நடக்குதுங்கிறது எங்களுடைய கருத்து. இல்லை மாற்று கருத்து கிடையாது. மக்களை ஏமாறாதீங்க. அந்தந்த சேவை மையத்தில் போய் நீங்கள் எடுத்துக்கங்க சர்டிஃபிகேட்டை. உங்களை தேடி வரதுக்கு காரணம் உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஏன் எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு கேட்குறீங்க? அவசியம் இல்லை, கதவு மூடுங்க. எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க, 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி இன்றைக்கி என்னாச்சு, ஒரு குழந்தை இறந்து போயிருக்கா, அடித்து கொலை பண்ணலாம். நாளைக்கு உங்கள் குழந்தைய அடித்து கொலை பண்ண மாட்டாங்களா? கைதி விசாரணை கைதின்னு. அதனால் விழித்து கொள்ளுங்கன்னு தான் எங்களுடைய ஒரு பொது சமூக ஆர்வலராக உங்களுக்கு அறிவுரை.